படிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரி பலியின் மூலமாக அவர் செய்த ஒரு பெரிய வேலை என்னவென்று சொன்னால், நம்ம விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நம்மளோட கிரியை கொடுத்து அவர் வாங்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாங்கள் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் தான். ஆனால் நம்மை ஆண்டவருமாய் பாவம் செய்ய பண்ணி சாத்தான் தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். பாருங்கள், அதனால் இயேசு என்ன செய்தார்? தான் தன்னுடைய சொந்த இரத்தத்தை நமக்காக கிரயமாய் கொடுத்து நம்ம ஆண்டவர் வாங்கிட்டார். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, வேலை அடிச்சிருக்காங்க இல்லையா? அது நமக்கு சொந்தம் இல்லை. நம்மள பல நாட்கள் நினைச்சிட்டு இருந்தது நமக்கு சொந்தம். நம்ம போலாமா? காரியம் செய்ய முடியுமா? என்னோட இடத்துக்கு சொந்தக்காரன் முட்டாளா இல்லையா? நாங்க யாரு? நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இது என்னுடைய இடக்கை. சொல்ல முடியுமா? இதனுடைய வலக்கை. சொல்ல முடியுமா? யார் கை? யார் வாங்கியிருக்கிறது? யாருக்கு சொந்தம் இல்லையா? இந்த இடம் கூட அணுங்கே இடமான இலக்கிய அணுகை இடமான அப்படி அணுகை அணுகைக்கு அப்படி ஆண்டவர் யாருடையது? ஆண்டவருக்கு சொந்தமாக கொடுத்து வாங்கியிருக்கிறார். கல்வாரி பலி நம்மை சொந்தமாய் வாங்கி இருக்கிறார். பலரும் நாம் பல வேளைகளிலே நான் நினைக்கிறது இல்லை. நாங்க மேக்கப் பண்றோம் இல்லையா? நம்ம சரத்தோட பலவிதங்கள்ல நாம பாவிக்கிறது நம்முடைய நினைத்துக் கொண்டு எத்தனையோ காரியம் செய்கின்றோம். நாங்கள் நம்முடையவர்கள் அல்ல. கொல்லப்பட்டீர்களே, தேவனுக்குடையவர்களாகி உடைய சரத்தினாலும் ஆவியினார். தேவனுக்குடையவர்களாகி உடைய சரத்தினாலும் ஆவியினார் நீங்கள் தேவனை மயப்படுத்துங்க. அதனால் வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 10:32 படிக்கிறோம், நீங்க இந்த சரீரத்துக்கு புசித்தாலும் குடித்தாலும் கூட தேவநாமத்தை மகிமைக்கா செய்யும். கல்வாரி பலி நான் நினைக்கோடும். கல்வாரில சாத்தானுகளை நசுக்கிறது உண்மை. இயேசு மரித்தவர நோக்கங்கள் இருக்கிறது. ஆனா ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், இயேசு நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வைரங்கள் பொன்னையும் சேர்த்து நம்மை வாங்க போறார் போல உங்களுக்கு வாங்கினார். ஏன் தெரியுமா? உலகத்தை பார்க்கலாம் ஒரு மனிதனுடைய ஆத்மா விலையிடப்பட்டது. இன்னைக்கு சில லட்சங்கள் சிறுவன் பேசி வாங்கி கொள்றார்கள். சில குறைந்த விலையில மனுஷனை கூட வாங்குறார்கள். வேலைக்காட்களை வாங்குகிறார்கள். உலகத்தையே நமக்காக கிரயமாய் கொடுத்தாலும் நம்மை வாங்க முடியாது. நமக்கு ஒரு அழியாத ஆத்மா இருக்கிறது. தேவன் என்ன செய்தார்? மனுஷ கோலப்படுத்த பூமிக்கு வந்து நமக்காக மரித்து ரத்தம் சிந்தி ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து நம்மை நமக்கு சொந்தமாக வாங்கி கொண்டார். நான் இயேசுக்கு மட்டும் சொந்தம் என்று சொல்லுகிறவர்கள்
මම විශ්වාසර පමණයි අයිති කියන අය. හලෙලූයා. போயிட்டயா உங்களுடைய ஆசைகளா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருக்கு சொந்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் பல நேரங்களில் மறக்கின்றோம். உலகத்துக்கு வருஷம் தரிக்கிறோம். உலகத்துக்காண்டியே பிரயாசப்படுகிறோம். அவர் சொந்தக்காரர் இருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்வார். நாம் ஒரு வாடகை வச்சுக்கொள்ள ஒரு பிரச்சனை நீங்க லட்சங்களை செலவழிப்பீங்களா? என்ன செய்வீங்க? சொந்தக்காரங்களுக்கு சொல்வீங்க இல்லையா? வீட்டுல பிரச்சனை, சுவர் விழுந்துட்டுது, சுவர் வடிச்சிட்டுது, நிலம் கீழே போயிட்டுது, சொல்வீங்களா இல்லையா? நம்ம சொந்தக்காரர் பரலோகத்துல இருக்கிறார். நமக்கு என்ன கவலை? நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நம்ம சில காரியத்தை பாருங்கள். நாங்க ஏதோ நம்முடையவர்கள் போல இன்னொரு காரியம் நாட்கள் அந்த பூமியில வாழப்போகின்றது போல இல்லையா? எந்த நற்கிரிகளும் செய்யாம இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்து நாங்கள் முடிக்கும்படியாக பிரயாசப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் கிரியத்துக்கு கொள்ளப்பட்டோம். நம்மை கிரியத்துக்கு கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, நம்முடைய நான் கேள்விப்பட்டிருக்கோம். உடுப்பயன் பண்றேன் கேள்விப்பட்டேன். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், நம்முடைய சரீரம் நமக்கு சொந்தமானது அல்ல. இது ஆண்டவருக்குரியது என்று சொல்லி நாம் நினைத்து வாழ்வோமே ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நாங்கள் பாரப்பட காரணம் என்ன? நமக்கு கவலையோ கவலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்திருக்கிறவர்கள் கூட நமக்கு திருப்தி கிடையாது. ஏன்? நாம் கிரியத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறோம் மறந்துவிடுகிறோம். இந்த சிலுவையில் அறையப்பட்டதான இந்த பெரியவருடைய நாளிலே கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்தும் காரியம் சிலுவையிலே உன்னை நான் கிரயமாக வாங்கியிருக்கிறேன். உனக்குரிய விலையை நான் கொடுத்திருக்கிறேன். நீ எனக்கு சொந்தம். அமிதமான ஒரு உணர்வோடு கூட தரிசனத்தோடு கூட முன்போட்டு நீங்கள் போக விரும்புகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்துக்கு வருகின்ற வேளையில வாசிங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நினைக்காதீங்க யாரோ பக்கத்து வீட்டுக்காரன் முன் வீட்டுக்காரன் அங்க இருக்கிறவங்க கவலை இல்லை. இன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு நாம கிரியேட் கொள்ளப்பட்டிருக்கிறோம். මනුෂ්‍යයන් කියලා කියන අවස්ථාවේදී ඔබ අපි දෙවන් වහන්සේ විසින් පිළිට ගනු ලබන දෙනවා. இன்னைக்கு சில பேர் பிள்ளைகளுக்கு அடிமை. அது சமහර අය තමන්ගේ පුරුකුරන්ට විහිංගිලින්ට මොකද? சில பெற்றார் வந்து பிள்ளைகளுக்கு அடிமை. සමහර දෙමව්පියන් දරුවන්ට වහල්. அதாவது சிலர் நீங்க அதாவது குடும்ப ஐக்கியம் என்று இருக்க வேண்டும். புருஷன் மனைவி பிள்ளைகள் சகோதரர்கள் தாய் தகப்பன் பெற்றோர் இதெல்லாம் இருக்கத்தான் வேண்டும். யாருக்கும் அடிமை இல்லை.
நீ கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்திலே, நீ ஆண்டவரை பின்பற்றுகின்ற விஷயத்திலே, ஆமென், தேவராஜ்யத்துக்கு ஆயத்தமாகிற காரியத்திலே நம்மை கிரியத்துக்கு கொண்டவர் ஆண்டவராக இருக்கிறார். எந்த ஒரு மனுஷனுக்கு நாம் அடிமை கிடையாது. தைரியமாக நீங்கள் சொல்ல வேண்டும். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துடைய 15ஆம் வசனத்திலே, அவிசுவாசியானவன் பிரிந்து போக விரும்பினால் பிரிந்து போகட்டும். அதாவது சத்தியத்தின் நிமித்தமாக பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்திலே சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல. சமாதானம் குறித்து வளைத்திருக்கிறார். கடந்த நாட்களில் இங்கே மன்னிப்பு காட்டீர்கள். மன்னிக்கிற காரியம் பாரு, நீங்கள் மன்னிக்கிற சோழர்களா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுகின்ற விஷயத்திலே, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை என்ற விஷயத்திலே, நீங்கள் தேவ ராஜ்யத்துக்கு போகின்ற விஷயத்திலே யாருக்கு நீங்க அடிமை கிடையாது. பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். வேதம் சொல்லுகிறதை பாரு, அடிமைப்பட்டவர்கள் அல்ல. அதாவது இயேசு குடும்பத்தை இல்லை, நீ புருஷன் மனைவியாக 2 பேருமாக வாழ்ந்து நித்திய நரகத்துக்கு போவதை பார்க்கிறோம். நீ சத்தியத்தை பிரிந்திருந்து பரலோகத்துக்கு போவது நலவல்லவா? யாருக்கு அடிமை கிடையாது. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, மனுஷனுக்கு அடிமைகள் ஆகாதுங்கள். பாருங்க, இன்றைக்கு காலையில வந்து மீட்டிங் வருவதாக சொல்லி இருந்துச்சு. இன்றைக்கு ஜிஎம் அடிமை, பஸ்ஸுக்கு அடிமை. தூக்கி போட்டுட்டு வந்துருங்க. வேலை இன்னொரு வேலை தேடிக்கொள்ளலாம். இன்னொரு பரலோகம் தேட முடியாது. இன்னொரு இயேசு கிடையாது. இன்னொரு பலி கிடையாது. இன்னொரு பாதை கிடையாது. வேலை இல்லாம கஞ்சி குடிச்சாலும் பரவாயில்லை. பரலோகத்துக்கு போகும்படியா இயேசுவுக்காக யாருக்குமே அடிமை இல்லை. பாருங்கள், பலரும் பயந்து நடக்குகிறார்கள். மனுஷனுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆண்டவரை கூட அப்படி பயப்படுகிறது கிடையாது. ஆண்டவரை கூட அப்படியே கனப்படுத்துவது கிடையாது. கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, நாம் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறோம். பயமுண்டாகட்டும். தைரியமாக என் அப்பன் இயேசு என்று நாங்கள் சொல்ல வேண்டும். நான் அவருக்கு தான் சொந்தம். அவர் என்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் அவருடைய முதல் வசனம் படிக்கும் பொழுது, සැනගත්තරේ ஒரு பிரபுத்துவ சத்தியோய එලෙසම විනාශක ධර්ම ભેද රාශි උපදවමින්ද තමුන්ම මිලියකට ආචාර්යයන් වහන්සේව විපා කරමින් තමුන් පිටට சீக்கிர விநாசம் படிச்சு பாருங்க. இந்த காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்கள் மேலே சீக்கிரமான அழிவை வரவித்துக் கொள்கிறார்கள். சிங்கள பாஷையில் அழகா சொல்லப்பட்டது. சீக்கிரமான அழிவு. நீங்கள் கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிப்பீர்களே ஆனால், நீங்கள் வேண்டாம் என்று சொல்வீர்களே ஆனால், இன்றைக்கு பலர் என்ன செய்கிறார்கள்? எங்களுக்கு இயேசு வேண்டாம், எங்களுக்கு பரபாஸ் போதும், கொலகாரன் போதும், கலகக்காரன் போதும்,
කැලලිකාරය අද கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். විනාශිතය உலகம் போதும், ලෝකයේ சம்பாத்தியம் போதும், ඔබගෙනilla இயேசு வேண்டாம், ඒසවසම பரவஸ்தான் வேண்டும். වරපස්තමය கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். විනාශිතය இறையத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிக்கிறார். ඔව් මිලියන ගාතාව විනාශ කරනවා இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கான கிரயத்தை இயேசு செலுத்தி தீர்த்திருக்கிறார். මේ ලෝකෙ සිටිනා සියලුම සෙනගගේ මිලය ඒසවසගේ වාද කරනවා பிறந்தவங்க, பிறந்து கொண்டிருக்கிறவங்க, பிறக்க போறவங்க எல்லாருக்கான இயேசு கிரயம் செலுத்தி முடிச்சிட்டார். ඉපදිනාව මරණාව ජීවත් වෙනාව මත් ඉපදෙන්න සිටිනාව සියලු අයගේ විනාශ මිලිය විනාශ කෙරුවා கிரயத்தை கொண்ட ஆண்டவரை மறுதலிக்க கூடாது. මිලියන ගාතාව විනාශ අපේ එපා இந்த කරන්නේ சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், මේ සත්‍යතාව පිළිගන්නේ நீங்கள் இயேசுவை வேண்டாம் என்று சொல்லுவீர்களேயானால், ඒසවසපා කියනවා சீக்கிரமான அழிவு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ශීඝ්‍ර විනාශ කරනවා ශීඝ්‍ර විනාශ කරනවා ගන්නවා කියලා கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். විනාශ நடந்த கூட்டத்திற்கு எல்லாருக்கும் ஒரு 10 ரூபாய் குத்தினாரு. මම මේ නැසීන ඔක්කොමලට 10 ආසියක් දෙන්න பரலோகத்து கூட நடத்தாதீங்களா? ස්වර්ගයට ගෙනල්ලා මට ජමා කරන්න கொண்டு வர முடியுமா? දෙන්න පුළුවන් சரி, 10 ரூபாய் சும்மா சில்வர்ல அடிச்சிருக்காங்க. ஒரு காசு தந்தா අර රුපියල් 10 නම් ඒක ඇල්මිනියම් වලින් ගාලා තියෙන මම උසදියා කරලා ඔයගලන්ට අන්කාසියක් දුන්නා නම් கொண்டு வர முடியுமா? ஒண்ணும் கொண்டு வர முடியாது. ඒක ස්වර්ගයට ගෙනන්න கர்த்தருக்கு පුළුවන් ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால ஆண்டவர் தன் ரத்தத்தையே கிரயமாக கொடுத்து நம்மை சொந்தமாக வாங்கியிருக்கிறார். ඉස්සරහින් මාසයේ දෙයම අප වෙන මිලියන ගිහිලා අපව උනාසේ අයිති කරගන්න ஆமென். இன்றைக்கு அநேகர் கிரயத்தை கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்கள் மேலே சீக்கிரமா நலிவு அறிவித்துக் கொள்கிறார்கள். අද බොහෝ දෙනා මිලියන ගණනක ඒසවසේ එපා කරමින් තමන්ගේ ශීඝ්‍ර විනාශයක් කරනවා அந்த ගන්නවා வசனத்துடைய ஆரம்பம் சொல்லுகிறது, මේ වචනේ ආරම්භයේ ஜனங்களுக்குள்ளே கள்ளத்தீர்க்க தரிசிகள். සෙනග අතරේ බොරු කොයිද இந்த வசனமல்ல, කොමනම් கள்ள போதகர்கள் என்று தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு. බොරු ගුරුවරු කියලා තිබුණ බලපෑම් කියනවා அதாவது பிழையான உபதேசங்களை கொடுக்கிறவர்கள், වැරදි දෙන්නේ දෙන්න வேதத்தை புரட்டுகிறவர்கள், මේ සුදලියට පෙරලා கள்ளத்தீர்க்க தரிசிகள். බොරු අනාගත இன்றைக்கு பாருங்க, கிறிஸ்தவ உலகம் தேடி அலையுது. අද බලන්න කුතුහල ලෝකයේ සොයාගෙන கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். වෙනස්කම් ஜெபிச்ச உடனே යෝජනා කරනවා ஆண்டவர் இது சொன்னார். ஆண்டவர் உன்னை பற்றி என்னட்ட சொல்லுவார். ඔබගෙන ඔබට දෙවනාස් මට உங்களை பற்றி ஆண்டவர் உங்கள்ட்ட தானே சொல்லுவார். ඔබගෙන දෙවනාස් ඔබට நம்ம ஆண்டவர் நீசனானவர். අපේ දෙවනාස් හරි මිනියන් කියලා இன்னைக்கு பாருங்கள், අද බලන්න குறி கட்டுறது போல සාතරාව சபையா அலைகிறார்கள். සභාවෙන් සභාවට ඇවිත් ஆமென். அவங்க கூட எடுத்தவங்க ඔබට කියන්නේ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட்களை பார்த்துட்டு ඔබගේ මුල දිසෝගේ අවශ්‍යතාවය බලලා உங்களுக்கு தெரியுமா, உலக பிரகாரமாக ஒரு ஞானம் இருக்கு. ලෝකාකාරම ප්‍රඥාව ஒரு ஆளை பார்த்தா அவனோட வயசு යම් කෙනෙක් විශ්ව බලලට වයස කියන அவருக்கு இருந்த வியாதி சொல்லுவாங்க. ඔබ කියනවා රෝගී இல்லையா? சீனவியாதி இருக்கிறவன் பெரிய வாழ்வாரியா இருப்பா. ජීවනීය රෝගී තියෙන කෙනා හොඳට තරව සිටිනවාද பார்த்த உடனே சீனி இருக்கு கர்த்தர் சொல்றாரு. சக்கரை විශ්ව බලපුවාම ඔයාට ජීවනීය විදිය දෙවනාස් உங்களுக்கு சக்கரை இருக்கு, ஆவியானவர் பேசுறாரு. සිටිනවා අකුරු දිනන දෙවනාස් කියන மற்றொரு சீரியக்குமா குசிரியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාස් இது இருக்கிற ஒரு கூட்டம் வரையுது. මේව ආන්න තමයි කණ්ඩායමක් உபதேசம் கேட்க ஆட்கள் இல்ல, ඉතින්නේ මාන්න சத்தியம் கேட்க ஆட்கள் கிடையாது. කිතාවයක් ආන්න தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවනාස් කරනවා நம்மை நாம் வஞ்சிக்க கூடாது. අපව அவர்களை கிரியத்துக்கு கொண்டிருக்கிறார். நாசப்போ மில்லியன் கஷ்டா அவர்களுடைய சொந்தக்காரன். நாசராமே ஐயா அவருக்கு தெரியும் நாசரන්න நமக்கு என்ன உபதேசம் பண்ண வேண்டும், අපේ මොනවද කියන්නේ நமக்கு என்ன கொடுக்க வேண்டும், අපේ මොනවද நமக்கு என்ன வார்த்தை தேவை. අපේ මොනවද වචනේ வேதம் சொல்லுகிறது, ඉදිරියට කියන්නේ அவர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறாராம். උන්වහන්සේ සභාව පෝෂණය කරමින් ආරක්ෂා කරනවා நாங்கள் அவருடைய சபையா இருந்தால், අප උන්වහන්සේ සභාව கிரியத்துக்கு கொள்ளப்பட்டவர்களா இருந்தால், නියත ගමනකෝ වයි கர்த்தர் போஷித்து காப்பாற்றுவார். උන්වහන්සේ පෝෂණය කරමින් ආරක්ෂා எனக்கு කරයි சபையை விட கொடுக்கிறதில்லை. විලාව ඉදිරියට இயேசுடைய மரண வேளையில ඒ සංස්කෘතිය වෙලා சம்பவித்தான சில காரியங்கள் සිදුනා සමහර දේවල් உங்களுக்கு தெரியுமா? දන්නවද இனிமேல் இயேசு வரப்போகிறார். නැවත ඒ සංස්කෘතිය ඉන්දියානු அன்றைக்கு இருந்த சான்ஸ் இனிமேல் இல்லை. එදා කාලේ තිබුණාම ඒ අවස්ථාව ප්‍රස්තාව දැන්නේ නැහැ அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகுது. ඒ ගැන විතර සමහර දේවල් කියන්න இதை கொஞ்சம் கவனமா கேட்டதான் உங்களுக்கு நீங்க அதை விளங்கிக் கொள்ள முடியும், මොන්නේ අවස්ථාවක් තේරුණා இல்லையா? சில வேளையில சில காரியங்கள் இப்ப இந்த சக்கரை குசிலி இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஸ்வீட் வரும். සීනි සීනි කියනවා අපිට නෑ ஆனால் இயேசுதான் பரிசுத்தர் என்று சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் டல்லா இருக்கும்.
தேவநாமத்துக்கு மகிமை. சிலுவையிலே சொன்ன முதலாவது வார்த்தை என்ன? என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? முதலாவது வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும். இதுதான் அன்றைக்கு கல்வாரியை சொன்ன முதல் வார்த்தை. உங்களுக்கு தெரியுமா, வருகையின் நாளிலே, இயேசுவின் வருகையின் நாளிலே அதே இயேசுவின் வாழ்ந்த வார்த்தை வராது. பிதாவே ஆயத்தம் இல்லை, கொஞ்சம் வேலை செஞ்சிட்டு இருக்கிறான், ஞானிகளை கொடுத்துட்டு வரல ஆண்டவரே, உன்னை மன்னியும் ஆண்டவரே, மன்னிச்சு அறிந்து கொள்ளும். அதெல்லாம் கிடையாது. அன்றைக்கு சிலுவையில் அரைஞ்சவங்களே ஆண்டவரே மன்னியும் சொன்னார். இரண்டாம் வருகையில இந்த வார்த்தையை நாம் கேட்க போறது கிடையாது. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகும். நாங்கள் மன்னிப்பு பெற்றவர்களாகவே இருக்க வேண்டும். இயேசு வரும்பொழுது மன்னிப்பு இல்லை, ஆக்கினை தீர்க்கிறார். அவர் ஆக்கினை தீர்ப்பு செலுத்தும்படியாய் தூதரோடு கூட வருவார். வாயின் சுவாசத்தினாலே நாசம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டது. ஆகையினால மன்னிப்பு என்றான காரியம் கல்வாரி சிலுவையிலே வந்த முதல் வார்த்தை. ஆனால் இரண்டாவது வருகையில அது நடக்காது. யாருக்குமே மன்னிப்பு கிடையாது. ஆயத்தம் இல்லாவிட்டால் விட்டு விட்டு போய் விடுவார். மாத்திரமல்ல, எபிரேயர்ல படிக்கின்றோம், தங்கள் ஆண்டவரை மறுதலித்தவர்கள், மறுபடியும் முறை சிலுவையில் அறைந்தவர்கள், அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது சிலுவையில் அறையப்படுகின்ற வேளையில அவரை சிலுவையில் அறைந்தவர்களை இயேசு மன்னித்து விட்டார். அவங்களுக்கு சுத்திகரிப்பு கூடவும் கிடையாது, அவங்க மனஸ்தாபப்படவும் இல்லை. ஆனால் இயேசுவை மன்னித்து விட்டார். ஆனால் இரண்டாவது வருகையில இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறார்களோ, எபிரேயர் 6:6 பிரகாரம் கூடாத காரியம். இரண்டாவது வருகையில அங்கே நியாயத்திற்கிறார். கைவிடப்படுவதே நியாயத்திற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மன்னிப்பு பெற்றவர்களாய் மனஸ்தாபப்பட்டு கர்த்தர் பக்கமாக திரும்ப வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் மத்த 27ஆம் அதிகாரத்தினுடைய 46ஆம் வசனம் படிக்கிறதான வேளையிலே அங்கே இயேசு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்கள் என்று சொல்லி ஏலி ஏலி லாமா சபத்கானி என்ற ஒரு வார்த்தை பேசுகிறார். இரண்டாவது வருகையில சீக்கிரம் நடக்க போறாரு. அன்னைக்கு நடக்க போது தெரியுமா? அநேகர் கைவிடப்படும். அன்றைக்கு அநேகர் எந்தவனே என்று கவிஞர்களோட வார்த்தையை பேச போகிறார். கர்த்தாவே எங்களுக்கு திறக்க வேண்டுமே. மத்தியில படிக்கிறோம், அநேகர் வந்து கதவை தட்டுவார்கள். ஆயத்தம் இல்லாதவர்கள் சொல்ல போகிறார். நாம் அதை சொல்லக்கூடாது, அந்த வார்த்தை நாம பேசக்கூடாது, அது நாம சொல்லும்படியா நம்ம இருக்கக்கூடாது. இயேசுடைய வருகையினாலே கைவிடப்பட்டு ஆண்டவரே என்னை கைவிட்டு விட்டீர்கள். இவ்வளவு வருஷமா நம்ம வீடு பண்ணி வந்தேன், இத்தனை காரியங்களை செய்தேன், கைவிடப்பட்டு விட்டேன், என்னை கைவிட்டு. இந்த வார்த்தை நாம பேசக்கூடாது, நாம பேசக்கூடாது என்றதற்காக தான் இயேசு அன்றைக்கே பேசிவிட்டார். நமக்கு அந்த பாதையில இயேசு போனார். நாம் இதை சிந்திக்க வேண்டும்.
அப்ப மேலே கல்பனா கலந்து இயேசு மரித்த வேளையிலே விசுவாச மரணம் மத்தேயு சுவிசேஷம் 27:45 மத்தேயு சுவிசேஷம் 27:45 அங்கே பூமி எல்லாம் அந்தகாரம் உண்டானதாக படிக்கிறோம். முழு உலகம் அந்தகாரமாக இயேசு மரிச்சார் விசுவாச மரணம் நடந்த சம்பவம். பூமிக்கு அந்தகாரம் உண்டாயிடுச்சு. ஒரு 3 hours எல்லாம் அப்படி அந்தாரமாகிவிட்டது. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கடைசி நாட்களிலே வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 60:2 வசனம், ஜனங்களை காரிருள் மூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறது. நீங்க நீங்க எப்படி நீங்க விளங்கிக் கொள்ளுகிறீர்கள்? விளங்க வேணும் தெரியுமா? ஆவிக்குரிய பிரகாரமாக இன்றைக்கு அநேகருடைய மனக்கண்கள் நிறைந்ததாகும். ஒன்றை பார்க்க முடிகிறது இல்ல, ஒரு தெளிவான தரிசனம் கிடையாது, அதனுடைய காரியங்களை பற்றி விளக்கம் கிடையாது, சொல்றவர்களுமே விளங்குறது இல்ல. பிரசவத்தை கேட்டு அங்கனே விட்டு போயிடுறது, அது இருபது நடக்கிறது இல்ல. வீட்டுல நான் வச்சிருக்காடுன்னு சொல்லி சொன்னா படிப்பீங்களா? இயேசு மரித்தாரு, பூமி இருள் மூடிறது. இந்த கடைசி நாட்களில் ஜனங்களை காரிருள் மூடிக்கொள்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை காரிருள் மூடக்கூடாது. உண்மையில் வெளிச்சம் உதிக்கும். நம்மேல் வெளிச்சம் உதிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க வேண்டும். பகலின் பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும். வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு மரித்த வேளையிலே தேவாலயத்துடைய திரைச்சீலை 2ஆக கிழிந்து அந்த மகாபரிசுத்தத்துக்கு போவதான வழி திறக்கப்பட்டது. ஆனால் 2ஆம் வருகையில, இயேசுவின் 2வது வருகையில யாரெல்லாம் பரிசுத்த ஆலயமாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் மகிமையுள்ள சபையாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களே பரலோகத்துக்கு போக போகிறார். அவர்களே எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அன்றைக்கு மரித்த இயேசு மரித்த பொழுது எழுத்தின் பிரகாரமான திரைச்சீலை கிழிக்கப்பட்டது, தடை நீங்கினது. நான் உங்களை கேட்கிறேன், நாங்கள் தன்னுடைய ஆலயமா எடுத்துக் கொள்ளப்பட ஆயத்தமா இருக்கிறோமா? அந்த கலசத்தை கேட்க நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் சொன்ன பொருளைக்க மாட்டேங்குது. நம்மட இருக்காரு, நான் சொல்ல வர யார் சொல்றது? கூட்டத்துல இருந்தாலும் கூட வருமா ஓடர் வருமா ஓடர் இது போன் அடிக்கணும் பார்த்துட்டு உண்மையில அப்படி இருக்கணும் தெரியுமா? நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? நீங்க செய்யணும், நீங்க வியாபாரம் பண்ணணும், பிள்ளைகள் படிக்கணும், நீங்க அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க ஒழுங்கா செய்யணும், உண்மையா இருக்கும். சேம் டைம் அதே நேரத்துல நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் எடுத்துக்கொள்ளப்பட ஆலயமாய் நாங்கள் மேலே தூக்கப்பட பாருங்க. இஸ்ரவேல் தேசத்துல போயிட்டு பாருங்க, அவளோட கதைகளை கேட்டு பாருங்க. ஆலயம் கட்டணும், அதுக்காக போராடுகிறோம், அதுக்காக தேசத்தை நேசிக்கிறோம், ஜீவனை கொடுப்போம், ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் நம்மை நம்முடைய மெய்யான ஆலயமாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய மரண வேளையிலே ஒரு காரியம் நடந்தது. என்ன தெரியுமா? அதாவது 52 வசனம் படி 27:52 மத்தேயு
සොහොන් ගෙවල්ද ඇරුණේය. සැදවි උන්නාවූ නොයෙක් විශුද්ධවන්තයන්ගේ ශරීර නැගිටවන්නට ඔහු උන්වහන්සේ නැගිටිනු පසු සොහොන් ගෙවලින් නික්ම ශුද්ධ නුවර ඇතුළු இயேசுடைய மரணம் வரைக்கும், ඒසාස්ස මරණය දක්වා அதாவது ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லப்படுகின்ற இளைப்பாறுகின்ற ஸ்தலம் ආබ්‍රාම්ගේ අතට කියනවා විවාඩු ගන්නවා විශ්‍රාම பூமியினுடைய தாழ்வடங்களிலே இருக்கும். පොළවේ මහත් ස්ථානයක්. இயேசு மறைந்து ඒසාස්ස මරණ பூமியுடைய தாழ்வடங்களில் இறங்கி උන්වහන්සේ මහත් ස්ථානයකට වැසගොස් அந்த ஆபிரகாமுடைய மடி எனப்படுகிற அந்த இளைப்பாறும் ஸ்தலத்தை, அந்த பரதீசை மேல கொண்டு போனார். ආබ්‍රාම්ගේ අතට කියනවා ඒ පාරාදීසය උන්වහන්සේ උසස් ස්ථානයකට ගියා. நீங்கள் எபேசியர் 4 அதிகாரத்தினுடைய 9 10 வசனம் வாசித்தால் விளங்கிக் கொள்ளலாம். එපිස්ස අතරේ 9 දායකයෝ ඔබට ඒක තේරුම් ගන්න. அவர் பூமியுடைய தாழ்வடங்களில் இறங்கினார். උන්වහන්සේ පොළවේ මහත් තැනකට වැසගියා. அப்ப இங்க இருந்த எல்லாரும் பரிச்சவங்களை என்ன செஞ்சாரு? உள்ள கொண்டு போயிட்டார் மேல. මේ පොළව යට ගන්න පාත් තැන් වල තියෙන සියල්ලම උන්වහන්සේ වහල් කරගෙන කියලා ගියා. முதலாம் வானம், இரண்டாம் வானம், மூன்றாம் வானம். පළවෙනි ආස දෙවෙනි ආස තුන්වෙනි ආස. பொதுவான ரட்சிப்பு பெற்றவர்கள் පොදු දැවීම ලැබුවා අය முதலாம் வானத்துல, පළවෙනි ආස. பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் පරදේශ විශුද්ධවන්තයෝ இரண்டாம் வானத்துல, දෙවෙනි ආස. புதிய பாட்டு பரிசுத்தவான்கள் පරදේශ විශුද්ධවන්තයෝ மூன்றாம் வானத்துல. තුන්වෙනි ආස. அப்ப உன்னதத்துல இருக்கு. දැන් ඒක උසස් அதான் நீங்க வாசிக்கிறோம். සමිතර ජීවන. கல்லறைகள் திறந்தது. සොහොන් ගෙවල් යොදවුවා. இங்கு கிடைக்கிறதான அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எடுத்திருந்தது. සොහොන් ගෙවල් නිදිවසිය බොහෝ දෙනෙක් නැගිටිනවා. ශරීර නැගිටිනවා. இயேசுடைய வருகை நாளில ඒසුස් සංස්කෘතියේ දවස් எல்லா கல்லறையும் நடக்காது සියලුම සොහොන් ගෙවල් යොදවුවා වෙන්නේ. இல்லையா? இயேசுடைய வருகை நாள் எந்த கல்லறை நடக்கும்? ඒසුස් සංස්කෘතියේ වෙලාවෙදි කොයි සොහොන් ගෙවල්ද යොදවුවා. 50 ஊழியக்காரர்கள் வந்து දෙවසල 50 දෙනෙක් பாட்டு படிச்சு ගීත ගායනා කරා. எம்மா மரணே ஆவே கட்டோ போயிட்டு மண் போட்டு இருந்தாலும் கூட එම්බා මරණය කාගේ කටුව කොහෙද කියලා ප්‍රශ්නයක් මම இங்க இயேசுடைய வருகை காய்த்தமாக மறைத்திருக்காவிட்டால் ඔබ විශ්වාස කිරීමට සුදානමේ මරුණේ නැත්තම් அதெல்லாம் එතනම තමයි எழுப்பாது. මේක කියන්නේ இயேசுடைய வருகையில் எழுப்பாரு. විශ්වාස කිරීමේ නැගිටවල உலகளுக்கு පස්සුන நியாயத்திற்குக்காக විනාශ නිශ්චයදී கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். වෙනස්දී இயேசுடைய வருகை நாளில විශ්වාස කිරීමේ දවසේ எல்லா கல்லறைகளும் திறக்காது. සියලු සොන්කවල அதனால 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் ඒකෙන්ද තමයි පළවෙනි දෙසලේ සම්පතේ நாங்கள் 14 கொண்டு வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆரவாரத்தோடு வருகின்றார் வழியில. විශ්වාසයේ මන්සදේශ උන්වහන්සේ ඉදිරියට දෝෂයින්ට கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் முதல் எழுந்திருப்பார்கள். විශ්වාසයේ තුල මැරි සිටින තමයි පළමු කොට දැක්වෙනවා. கல்வாரி மரண நேரத்தில் சம்பவித்த பல விஷயங்கள் அப்படியே தலைகளா மாற போகிறது. කල්වාරි මරණයේදී සිදුවන බොහෝ දේවල් උතුපැල නදිට මාරු වෙනවා. பாருங்கள், மன்னியும் என்று சொல்லி அரை தன்னை சிறுவில் அறந்தவனை மன்னிக்கிறார். උන්වහන්සේ මුස්පත් කළා තමයි කළා. ஆனால் வருகை நாளில மன்னிப்பே கிடையாது. මොකද තීනේ දවසේ සමාවක් නැහැ. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். වෙනස්කමකට වෙන්නේ. அன்றைக்கு பல கல்லறைகள் திறந்தது. ඉදා දවසේදී බොහෝ සෝන්‍යයක් වෙනවා. மற்ற அநேகர் මලාව බොහෝ දෙනෙක් பரிசுத்த நகரத்துல காணப்பட்டார்கள். සිදුවන அநேகருக்கு காணப்பட்டார்களா? බොහෝ දෙනෙක් දකිනවා. ஆனால் வருகை நாளில මුළු තීනේ දවසේ ஒன்லி கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள். විශ්වාසයේ තුල මලාවයි පමණ. உங்க மரணத்துக்கு யார் ஒரு ஆட்களும் பரவாயில்லை. ඔබේ වලගෙදරට කවුරු ආවේ නැහැ. 4 பேர் உங்களை தூக்கி போடுறாங்க. අතර දිනක ඔබ වලගෙනවා. தொந்தரவே படாதீங்க. අර්ධ වෙනවා. ஆனால் நீங்க எப்படி மறிக்கிறீங்கன்றதான் முக்கியம். ඔබ මරණයටපත් වෙන කෙලෙස ඒකයි. இன்றைக்கு மரணங்கள் எல்லாம் பெரிய ஷோவா காட்டப்படுகிறது. අද මරණය පවා මුදවට ප්‍රසිද්ධ කරනවා වෙනවා. படம் போல, திரைப்படம் போல மரண ஊர்வலங்கள் செய்கிறார்கள். අද චිත්‍රපටයක් වගේ තමයි මරණ පෙළපාය இதெல்லாம் காரியம் பிரியமானவர்களே. நம்முடைய கல்லறை திறக்க வேண்டும். எக்காலம் தொனிக்கிற வரை நம்முடைய கல்லறை திறக்க வேண்டும். இயேசுடைய வருகை தாமதிக்குமேயானால் நம்முடைய மத்தியில் இருக்கிறவர்கள் நிச்சயமாக இந்த பூமி ஒன்று கடந்து போக வேண்டும். நியமிக்கப்பட்ட ஒரு காரியம் எப்படி கடந்து போக வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு ஜீவியம், ஒரு ஜெயகரமான ஜீவியம், ஒரு பூரணமான ஜீவியம். பாருங்கள், லாசருடைய கல்லறை அன்னைக்கு இயேசு வருகிறார். அங்கே பல பல கல்லறைகள் புதகுடியெல்லாம் இருக்கு.
அதுல லாசர் ஒரு கல்லறையில வச்சிருந்தாங்க. இந்த லாசரஸ் என்ற பெயருள்ளதான பலரும் அங்க புதைக்கப்பட்டிருந்தாங்க. நீங்க ஒரு சிமெண்ட்ல போய் பாருங்க. நம்மகிட்ட மிகவும் பலாது இல்லையா? பெர்னாண்டோ பேர் எத்தனை பேர் தாட்டுறாங்க? அண்டனி என்ற பேர்ல எத்தனை பேர் தாட்டுறாங்க? தோமஸ் என்ற பேர்ல எத்தனை பேர் தாட்டுறாங்க? கல்லறைக்கு போறதான கொள்ளையில வெளியே வாட்டும். எந்த லாசரஸ் வந்தா? எந்த லாசரஸ் வந்தா? லாசரஸ் தான் வெளியில வாட்டும் இல்லையா? ஆகையினால இயேசுவின் நேரத்துல எல்லா கல்லறையும் திறக்காது. இயேசு மரித்த வேளையில பல கல்லறைகள் திறந்தது. நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். யாருக்கு சொல்ல முடியுமா? இல்லையா? நாம் நாளைக்கு உயிரோடு இருக்கணும்னு சொல்லி இதெல்லாம் கர்த்தருடைய கையில இருக்கு. இன்றைக்கு நாங்கள் மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும். வெண்கால சத்தத்தை கேட்டுக்கூடியவர்கள் நாம் மரிக்க வேண்டும். ஏசப்பா நம்ம மரணத்துக்கு அளிக்க வந்தா நாங்க மரிக்க பற்றி பாஸ்டர் பேசுறான்னு யோசிக்கிறீங்களோ தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முக்கியமான விஷயம், இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி பலி வேளையில பக்கத்துல இருந்த கல்வன் இயேசு இருந்தார். மற்றவன் இயேசுவோட பேசுகிறார். கடைசி நேரத்தில் சரிப்படுத்திக் கொண்டார் இல்லையா? கடைசி நேரம் இயேசு பேசி பாதாளத்துக்கு போக வேண்டியவன் பரதீசுக்கு போகும்படியாக தன்னை ஆயத்தமாக்கி கொண்டார். ஆனால் இயேசுடைய வருகை நாளில கடைசி நேரத்துல நாம இயேசுவோட பேசுறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஏன் சொல்லுங்க? கண்ணிமைக்கும் போது இல்லையா? இயேசுடைய கல்வாரி பலியின் போது மறைத்துக் கொண்ட இயேசுவோடு கூட மறைத்துக் கொண்ட இயேசுவோடு கூட அந்த கடவுள் பேசி ஒரு மீட்பை பெற்றுக் கொண்டார். இயேசு வரும் பொழுது சில பேர் பாருங்க, கடைசி நேரத்துல சரிப்படுத்த முடிய பார்த்துட்டு சொல்றாங்க. பாருங்க, நான் சாக போறேன் பாருங்க, எப்படி சாகுறேன். எல்லாரையும் கூப்பிட்டு நான் ஜெபிச்சு எல்லாரையும் ஆசீர்வதிச்சு எல்லாம் சரிப்படுத்தி கொடுத்தா நான் கண்ண போடுறேன். சான்ஸ் இல்ல, சான்ஸ் இல்ல. ஒரு தாயார் அவங்க மறைக்க போற நேரத்துல பேச முடியாது. அரைக்க பண்ணும் சொன்னாங்க. மறைக்க மாட்டாங்க. நான் வாய் அடைத்து கொண்டிருந்தார்கள். மறந்திருந்தல சான்ஸ் கிடைக்கல. சில வழியில ஊழியக்காரங்க பிள்ளைகளுக்காண்டி நான் வசனத்துல போடுவாங்க. நல்ல ஒரு இடத்தை போடுறதுக்கு எல்லாருக்கும் போடுறாங்க. பெண்டிகோஸ்ல மறந்துருக்கிறவங்களுக்கும் போடுறாங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன். என்ன போராட்டம் போராடினீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதனால கடைசி இருந்ததை சரிப்படுத்தவும் நீங்கள் காத்திருக்க வேண்டாம். அந்த கல்வனை கிடைச்ச சான்ஸ் நிறைய கிடைக்காமல் போகலாம். இப்படியாக இயேசுடைய மரணத்தில மரண வழியில சம்பவித்த பல விஷயங்கள் இந்த தியானிகள் இருக்கிறது. வருகை நாள் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் கிடைக்கவே கிடைக்காது. தேவநாமத்துக்கு மகிமையுண்டாகும். நாம் கிரியத்துக்கு கொள்ளப்பட்டு சமூகத்துல கண்களை போடுவோம். நம்ம நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கடைசி நாட்களுக்கு வந்திருக்கிறோம். இயேசு கிருபையா இந்த நாளை நமக்கு தந்தார். பந்தியை கொடுத்து நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நாம் எல்லாரும் கிரியத்துக்கு கொள்ளப்பட்டோம் என்கிற அறிவோடு கூட நாம் கர்த்தருக்கு சொந்தமன்ற அறிவோடு கூட நம்மளுடைய
மீசையில் கூட பங்கு பெற்ற வேண்டியது அவசியமாயிருக்கும். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். கண்களை மூடி, ஆண்டவரே இவர்களை கிரியைத்துக் கொண்ட ஆண்டவராயிருக்கிறேன், நான் உம்மை வேண்டாம் என்று சொல்லி நான் உம்மை மறுதலித்து நான் சீக்கிரமான அழிவை நான் பெற்றுக் கொள்ளக் கூடாது. நான் கிரியைத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறேன். எந்த மனுஷனுக்கு நான் அடிமை கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு மனுஷன் கூட்டாவே அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்காக வென்றது யார்? உங்கள் வீட்டார் அல்ல, உங்கள் பெற்றார் அல்ல, உங்கள் புருஷன் அல்ல, உங்கள் மனைவி அல்ல, உங்கள் பிள்ளைகள் அல்ல. உங்களுக்காக மரித்தவர் இயேசுவாக இருக்கிறார். நீங்கள் இயேசுக்கு தான் உண்மையா இருக்க வேண்டும். நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்ல வேண்டும். நாங்கள் ஆண்டவர் ஒருவருக்கு தான் நம்ம அடிமை. பாவத்துக்கோ உலகத்துக்கோ பிசாசுக்கோ மனுஷனுக்கோ நம் அடிமைகள் அல்ல. நாம் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா. இயேசு பாருங்கள், கல்வாரி சிலுவையில பேசின வார்த்தைகள் ஒன்று தெரியுமா? பிதாவே என்னுடைய ஆவியை உள்ள கொடுங்க. எவ்வளவு பத்திரமா கொடுக்காரு பாருங்க. நீங்களும் கூட உங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்கள் பாவம் இல்லாமல் பாதுகாத்து நீங்கள் பத்திரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். சில சொல்லுவாங்க ஊழியக்காரத்துல வந்து ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். சிலருக்கு தடிமல் வந்தவுடனே ஆவியாத்ம சத்தம் கொடுத்து ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. ஊழியர்களுக்கு கூட ஜெபிக்கிற காரியம் வேற. நீங்க கொடுத்திருக்கிறீர்களா? நீங்கள் பரிசுத்தமா எப்ப கொடுத்திருக்கிறீர்களா? பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டு வருகிறீர்களா? நீங்கள் தேவனை மயப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய சதத்துலகத்தை மயப்படுத்திருக்கிறோமா? நாம் கிரியத்துக் கொள்ளப்பட்டவர். இயேசுடைய பலியினுடைய ஒரு விசேஷமான காரியம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.